வெல்கம் பேக் டு கத்திஷா என்டர்டெயின்மெண்ட். இந்த வீடியோல நம்ம ராமாயணம் சீரியல்ல ராவணனா நடிக்கிற ஹீரோ பத்தி பார்க்கலாம். இவரோட உண்மையான பேரு நிக்கிதின் தீர். இவர் மார்ச் 17, 1980 மும்பைல பிறந்தாங்க. இவங்கள செல்லம்மா நிக்கி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க அப்பா பேரு பங்கஜ் தீர், ஒரு ஆக்டர். இவரை நம்ம மகாபாரதம் சீரியல்ல கர்ணனா நடிச்சு சில பேர் பார்த்துருப்பீங்க. ஆர் 3 முடிச்சு சீரியல்ல ஹீரோயினுக்கு அப்பா கேரக்டரா பார்த்துருப்போம். நிக்கோட அம்மா பேரு அனிதா தீர். இவங்க ஒரு காஸ்டியூம் டிசைனர். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேரு நிகிதா ஷா. ஸோ இவரை ஒரு ஸ்டார் கிட் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் தான் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப தீர்மானமா இருந்தாங்களாம். அண்ட் எப்போதுமே தன்னை பெரிய ஆக்டரோட பையன் அப்படின்ற அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. சரி வாங்க, இப்போ இவங்க நடிச்ச சீரியல் படங்கள் எல்லாம் பார்க்கலாம். இவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் பேரு ஜோதா அக்பர். இந்த படத்துல ஷரீஃபுதீன் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த படம் 2008 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் மிஷன் இஸ்தான்புல், ரெடி, தபாங் 2 அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. இவர் இந்தியா ஃபுல்லா எப்போ ஃபேமஸ் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தாங்க. இந்த படத்துல அவர் வில்லன் ரோல் தங்கபலி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அப்புறம் அவருக்கு நார்த் மட்டும் இல்ல சவுத் ஃபேன் ஃபாலோயிங்கும் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. இவர் ஹிந்தி தமிழ் படங்கள்ல மட்டும் நடிக்கல, தெலுங்கு படங்களிலும் நடிச்சிருக்காங்க. இவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் பேரு கஞ்சே. இந்த படம் 2015 வந்தது. இதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஷேர்ஷா, சூரியவன்ஷி, கிலாடி, ஹவுஸ்ஃபுல் 3. இவங்க நடிச்ச முதல் சீரியல் பேரு துவாரகாதீஷ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணான்ற சீரியல்ல கலயாவனா அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ பேரு ஃபியர் ஃபேக்டர் கத்ரோங்கி கிலாடி. இந்த ஷோல அவருக்கு செகண்ட் ரன்னர் அப் பொசிஷன் கிடைச்சது. இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யாருன்னு தெரியுமா? 2008 ராமாயணம் சீரியல்ல ராமரா நடிச்ச குர்மித் சௌத்ரி தான் இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். நிக் நடிச்ச அடுத்த சீரியல் பேரு நாகார்ஜுனா. இவர் அப்புறம் காதலா காதலா சீரியல்ல வீர் சிங் ஓப்ராய் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவர் நாகினி 3 சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. நாகினி 3 சீரியல்ல இவரோட கேரக்டர் நேம் என்ன அப்படின்னு நாகினி ஃபேன்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கரண்டா மக்கள் அதிக விரும்புற சீரியல் ராமாயணம்ல ராவணன் ரோல் பண்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ராமாயணம் சீரியலை கம்பேர் பண்ணும்போது இவர் தான் பர்ஃபெக்டா ராவணன் கேரக்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு. தமிழ் ராமாயணம் ஃபேன்ஸ் உங்க வியூஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிதின் தீர் 2 வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க, ரத்காஞ்சல் அப்புறம் இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். சரி வாங்க, இவங்களோட பர்சனல் லைஃப் பார்க்கலாம். இவருக்கு செப்டம்பர் 3, 2014 கல்யாணம் ஆச்சு. இவரோட வைஃப் பேரு கிருத்திகா செங்கர். இவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். இவங்கள நிறைய பேருக்கு மறுமணம் சீரியல் ஹீரோயின் ஆர்த்தின்னு தெரிய வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ஜீ தமிழ்ல மறுமணம்னு ஒரு டப்பிங் சீரியல் வந்தது. அந்த சீரியல்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியல் ஹிந்தியில மட்டும் இல்ல தமிழ்லயும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இவங்க 2 பேருக்கும் 2022 ஒரு பேபி கேர்ள் பிறந்தது. நிக்கியோட ஃபேவரட்ஸ்லாம் பார்க்கலாம். பிடிச்ச ஃபுட் எல்லா சைனீஸ் ஃபுட்ஸும் ரொம்ப பிடிக்குமா. பிடிச்ச ஆக்டர் சல்மான் கான். பிடிச்ச சிங்கர் கிஷோர் குமார். இவருக்கு ஜிம் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்ல, அவர் கராத்தேல பிளாக் பெல்ட் ஹோல்டர். இவருக்கு இன்ஸ்டாகிராம்ல 4 லட்சம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம உங்களோட வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.